வணக்கம். இந்த மேடையில் நிறையா இதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஷூட்டிங்னாலே திண்டுக்கல்லில் வந்து இப்போ அலெக்ஸ் பார்த்துக்குருவார் அப்படின்னு ஒரு இருக்கிற காலகட்டத்தில் அவரே ஒரு 5 நாளோ ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடித்து தயாரிச்சிருக்காரு. இதுக்கு உங்கள் எல்லாருடைய பொன்னான நேரத்தையும் அவருக்காக, இதுதான் அவருடைய சொத்து. அவர் சம்பாதிச்சு வச்சது என்னன்னா, இத்தனை நாள் இவ்வளோ பேர் வந்து இதை வாழ்த்த வந்த அனைவருக்கும் அண்ணன் சார்பாக அவங்க எல்லாத்தையும் வர வைக்கிறேன். மேலும் ஒரு பையன் இப்படி வரணும்னு அவன் ஆசைப்பட்டப்போ அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். லைலாவில் சேர்த்ததுலேருந்து, அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டதுலேருந்து. பட் அவரும் இந்த படத்தில் நல்ல வேலை செஞ்சு அது பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்து. எல்லாருக்கும் நன்றி, வந்த எல்லாருக்கும் நன்றி. இது பெரிய படமாக எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும், இந்த மீடியாக்காரங்களும் கொஞ்சம் கரெக்டாக போஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் பெருசாக ஆக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. அதில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ சினிமாவில் இருந்து நிறைய பேர் சினிமாவில் இருக்கவங்க பிள்ளைகளை வந்து சினிமாவில் கொண்டு வரக்கு யோசிப்பாங்க. ஆனால் முன்னுதாரணமாக அலெக்சனை வந்து பையனையும் ஒரு கேமராமேன் ஆக்கி அவரும் சின்ன சின்ன படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். இப்போயும் ஒரு நல்ல முழு நடிகனாக மாறி இருக்காருன்னு சொல்லுமே சொன்னார். மிக்க நன்றிண்ணே. கண்டிப்பாக அந்த சினிமா விசுவாசம், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சினிமா கூட என்று இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. திரைப்படமாக ரொம்ப அருமையான படம். அருமையான கரு. எந்த ஒரு கலையும் சரி, எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி, ஒரு பாயிண்டில் வீழ்ச்சி அடையும். அது திருப்பி மறு உருவம் கொண்டு தான் அது திருப்பி வரும். மொத்தமாக எந்த ஒரு அறிவியலோ விஞ்ஞானமும் சரி, கலையும் சரி மொத்தமாக வீழ்ந்துடாது. அது வேறு ஒரு உருவம் கொடுத்து தான் வரும். இந்த படத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கலை அழிவோட விளிம்பில் இருக்கிறப்போ அடுத்த கலை அதை எடுக்க வருது. அந்த மாதிரி இந்த கோமாளிகள் அப்படிங்கிறத எப்படி உருவாச்சு, எந்த சபையில் உருவானது, பின்னாடி அந்த கோமாளிகள் கருத்தை சொல்கிறதுக்கு எப்படி உபயோகப்பட்டார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல முற்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் சரி, அரசியல் அமைப்பை உலகளவில் கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து கார்ட்டூன் தான். அது அது சொல்கிற கருத்தை யாருமே தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, அது கைத்தட்டவும் மாட்டாங்க, அதை வந்து உள்வாங்கிப்பாங்க. அதுதான் கோமாளியோட பங்கு. இதை சொல்கிறதுக்கு லைட்டாக முயற்சி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். சரிதான். உங்களுக்கெல்லாம் அலெக்ஸை சினிமாவில் மேனேஜராக தான் தெரியும். நான் சின்ன பையனாக இருந்து பார்த்தவன். ஒரே ஊருக்காரங்க, ஒரே தெருவில் ஒன்றா எங்கள் வீட்டில் விளையாண்ட பையன். சின்னாரப்பட்டு எங்கள் வீட்டில் விளையாண்ட ஆட்களில் ஒருத்தர். ஸோ சிந்து நதிப்புன்னு ஒரு படம் பண்ணும்போது லோக்கலில் லொக்கேஷன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்போ அலெக்ஸ் என்கிட்ட வந்தார். அலெக்ஸை நாங்கள் கூப்பிட்டோம். அப்படியே அந்த படத்துக்கு அவரை மேனேஜராகவே கன்ஃபார்ம் பண்ணோம். அன்னைக்கு தொடங்கினது இன்றைக்கி வரைக்கும் நிற்கலை. சின்சியராகவும் பொறுப்பாகவும் மரியாதையாகவும் நாகரிகமாகவும் நடக்கிறதுல அலெக்ஸோட முன்னேற்றம் இதெல்லாம் தான் காரணம். நான் முதல்ல பார்த்த அலெக்ஸை இன்றைக்கி வரைக்கும் மாறலை. அதே மரியாதை, அதே அன்பு, அதே பாசம். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுல அலெக்ஸ்க்கு ஒரு மிஞ்சின ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிய. மேலும் அவரோட 93லே நாங்கள் எடுத்த சிந்தனை போல நடிக்க வச்சுருக்கோம். அதிலே நடிக்க ஆரம்பித்தார். அவரோட நடிப்பு ஆர்வம்லாம் அதிலே இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நடிகராகவும் நல்லா நடிச்சிருக்கார். அதே போல் அந்த சினிமாவுக்கான எல்லா வித முன்னேற்பாடோட பையனை கொண்டு வந்தார். அதை நிரூபிக்கிற வகையில் அந்த பையனும் சுபாஷும் நல்ல முறையில் வந்து இன்றைக்கி ஒரு அவார்டட் ஃபில்மோட சினிமாட்டோகிராஃபர் வந்திருக்கிறதுக்கு சிக்கா சார்பில் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அலெக்ஸை பற்றி நிறைய அண்ணன் செல்வன் சார் பேசினார், பிரபு சார்லாம் பேசினாங்க. உண்மை அதுதான். உண்மை அதை விட இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா நான் முத சண்டைக்கோழி 1 ஷூட்டிங்காக தான் நாங்கள் திண்டுக்கல் போனோம். அந்த அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலுமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பார். அது பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பார். எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். முடியாது, இல்லை, கஷ்டம்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் எப்படி இவ்வளோ கலைஞர்கள் நீங்கள் வந்து ஆர்வத்தோட வேலை தேடி வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவருடைய செட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க.
அந்த பகுதியில் இருக்க கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பெரிய கூடாரம் மாதிரி, ஒரு அமைப்பு மாதிரி கூட வச்சுட்டு அங்கே அத்தனை பேரும் போய் அண்ணன்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறது. அவங்களுக்கு எல்லா படத்துலையுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்பார். நடிக்கிறதுக்காக சரி, அசிஸ்டன்ட் ரைட்டர் வாய்ப்பு, அசிஸ்டன்ட் கேமராமேன், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவார். ஒரு நல்ல அருமையான ஒரு இது. ஒவ்வொரு முறை எனக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல்ங்கிறது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு கதை பண்ணும்போது ஒரு மிட் டவுன் கதை பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்டோர்னாவே நான் திண்டுக்கல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட். எனக்கு இப்போ அண்ணன் கூட்டம் இருந்தால் போதும், ஒரு 10 ஆள் பலம், நம்ம பாட்டுக்கு நம்ம பப்ளிக்கில் எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுப்பார், ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். எந்த விதத்துலையுமே ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாது, அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அண்ணனை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு இருக்க அந்த நடிக்கிற ஆர்வம். ஒவ்வொரு முறை ஒரு படத்தை ஷூட்டிங் வராங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப தேங்கி கேட்பார். கேட்குறதே கூச்சப்பட்டு, அண்ணே ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பார். அது ஒவ்வொரு டைரக்டருமே சேரன் சார் ஆட்டோரப்பில் பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளும் கதையில் தேடுவோம், ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று பண்ணுமே அப்படின்னு தேடுவோம். ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் இது பண்ணுங்கண்ணே அப்படிம்போம். அது கூச்சம்னா அதெல்லாம் இந்த தயக்கமில்லை பண்ணுவார். ஆனால் இவருக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு இது மட்டும் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு பர்சனலாக என்னுடைய இதில் அண்ணனுக்கு ஒரு நல்லா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு நைட்டு வந்து இயக்குனர் கிறிஸ் வந்து, சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சான். பார்த்தேன், உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ பெரிய கலைஞனாக இவர், ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நைட்டு ஒரு 10-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி அப்போயே வந்து, அண்ணே நாங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம், தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கானே, கண்டிப்பாக வாழ்த்துக்கள்ண்ணே, கலை எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இந்த முன்னோட்டம் பார்க்கும் பொழுதும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக வரும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம இருக்க சினிமா இன்றைக்கி சூழ்நிலையில் பல கோமாளிகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு கோமாளிகள் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சின்ன படங்களுக்கெல்லாம் நிறைய கோமாளிகள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா கோமாளிகளையும் நல்ல படம்ங்கிறது வந்து அந்த நல்ல படம் தான் அத்தனை கோமாளிகளையுமே அடிக்கும். அதனால் நல்ல படம் எடுப்போம். கண்டிப்பாக எத்தனை கோமாளிகள் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தில் பணிபுரிந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தம்பி, மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். எடிட்டர் எல்லாமே புது தம்பிகள், எல்லாம் இன்னும் நல்லா வரணும், பெரிய வெற்றி பெறணும். என்னுடைய எல்லா வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த படம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வரப்போகிறோம்னு நினச்சிக்கிட்டுலாம் யாருமே வர்றது கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு ஜெமினி கணேசன், பானுமதி, கமலஹாசன், ரஜினிகாந்த் இப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தாங்க. வந்து 20-30 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே நடந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருக்குமே வந்து ஒரு எய்ம் இருக்கும். ஒரு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வந்து என்னென்னா ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு எய்ம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரக்டர் ஆகணும், இல்லை ஒரு நடிகர் ஆகணும், உச்சத்தை தொட்டே பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையறதில்லை. சில பேருக்கு அமையும், அதை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சாதாரண டெக்னீஷியனாக தொடங்கி ஒரு டைரக்டராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த படம் இதை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகர் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நாங்கள் வந்து அவுட்டோர் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் லோக்கல் மேனேஜர் தான் பார்ப்போம். ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை வந்து முழுசாக அங்கே வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இங்கேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாதிரி திண்டுக்கல் தான் வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்குனவர் வந்து அலெக்ஸ் சார் தான். ஸோ இந்த படம் வந்து அவருடைய புதிய முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. படம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கு. அதில் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்பெசிஃபிக்காக அண்ணன் அலெக்சனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் மேனேஜர்ஸ்லேயே வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிறது எனக்கு தெரிஞ்ச அவராக தான் இருக்கும். எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அவர் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, அங்கே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக ரஜினிகாந்த் வரைஞ்சி வச்சுருப்பார், எம்ஜிஆர் வரைஞ்சிருப்பார், நம்பியார் வரைஞ்சிருப்பார். ஃபுல்லாக அவர் வாலில் ஃபுல்லாக அதுதான் இருக்கும். அவர் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னாலும் சினிமா அக்கௌண்ட்டு தான் இருக்கும். அவர் ஃபோன் காலர் டியூன் பார்த்தாலும் சினிமா பாட்டு தான் வரும். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, எங்கள் சினிமா தான் வச்சுருப்பார். முழுக்க சினிமாவை நேசிக்கிற அலெக்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதே மாதிரி எங்கள் அண்ணன் பெரிய படம் எடுத்து பெரிய ப்ரொடியூசராகவும் பெரிய நடிகராக வர அனைவரையும் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தேங்க்யூ ஆல் டீம். பெரிய சக்ஸஸ், ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு.
மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் அதான் என் ஃப்ரெண்டு அஜய் இன்வைட் பண்ணியிருந்தாரு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி அவங்க தான் டிஓபி பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பேசும்போது எல்லாருமே சொல்லிட்டுருந்தாங்க, சுபாஷ் பிரதர் அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா குடும்பமே நம்பி ஒரு விஷயம் அவருக்காக பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருக்கும்னு தெரியும். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஷரை காமிச்சிக்காமல். ஆல் த பெஸ்ட் பிரதர். அண்ட் டீமாகவே சார் சொன்ன மாதிரி இது டீமாகவே அடுத்து இந்த படத்தை இதே டீமோடு பண்ணாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதையும் பார்த்து அதையும் இதே ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்ஸ் சாருக்கும் டேரக்டர் கிருஷ்ணா சுபாஷ்க்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய விஷஸ் டைரக்டர் கிரிஷ், திண்டுக்கல் அலெக்ஸ் சார், கேமராமேன், மியூசிக் டைரக்டர். நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரைட் ஃப்ரம் தி போஸ்டர் டிசைன், டைட்டில் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம் அகெயின் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வெரி சூன் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தியேட்ரிக்கல் படம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. படம் பண்ணேன் தெரியாது. சரி, ஓகே. எல்லோரும் ஹெல்ப் நல்லா பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு நான் இங்கே கேமராவை இந்த வைடானா அதை வைப்பான், அவன் என்ன சொல்கிறானோ எனக்கு புரியும், நான் என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறது மொதல் காரணம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சினிமாக்குள்ளே வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி சினிமாக்குள்ளே வர்றது என்ன ஏது எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து சுபாஷ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசி அவனா மூலியமாக தான் அவங்க அப்பா கூட நான் நல்லா க்ளோஸ் ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும்னா சுபாஷுக்கு தான் சொல்லணும். இந்த மேடையில் இப்போ இந்த இடத்துல நிற்கிறது காரணம் அவன் தான். அவன் வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அவார்டு வாங்கியிருக்கான் 14th கொல்கத்தா ஷார்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவன் லாஸ்ட் ரிசல்ட் வர வரைக்குமே கால் பண்ணிட்டே என்ன மச்சான் வந்துருச்சா ஏதோ போட்டாங்களா அப்படின்னு கேட்டே இருந்தான். அவன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அனுப்பும்போதே எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக அவனுக்கு பெஸ்ட்டு பிக்சர் கிடைக்கும்ன்ட்டு. மேற்கொண்டு அவனுக்கு நிறையா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு தாண்டி நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியுமா, அவன் ஒரு ஒர்க்கு எடுத்தான் அப்படின்னா அந்த ஒர்க்கில் எவ்வளோ சின்சியராக இருப்பான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணணும் எங்கேயுமே அவங்க அப்பா நான் இவரோட பையன் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லாருக்குமே அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ தான் தெரியும். லாஸ்ட் நாள் தான் சொல்லுவான். அதுவும் கேட்டால் அவங்க அப்பா வந்து நேரில் வந்தால் மட்டும்தான் அவர் பையனா நீங்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க மாட்டான். அவங்க அப்பா பேரை அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்போ ரெண்டாவதாக நான் சொல்லணும் அப்படின்னா அலெக்ஸ் சார் அவருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, ஆனால் எல்லாரோட உதவிக்கும் நம்ம கைமாற இன்னொரு உதவி பண்ணி கழிச்சிடலாம். ஆனால் சில பேர் பண்ணுற உதவிக்கு தான் நம்ம எவ்வளோ திரும்ப பண்ணாலும் அது ஈடுயே ஆகாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. 2021 எங்கள் அப்பா கோவிடில் இறந்துட்டார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பர்சனலாக மட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நன்றி நான் எப்பயும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். அவங்க அம்மாவே சொல்லணும், அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, எல்லாரையுமே யார்கிட்டையும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ சொந்தங்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அவன் சுபாஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் ட்ரீட் பண்ணுறது, அவன் பேசிக்காகவே இப்போ யார் பேசினாலுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அவன் சின்னவன் நான் இவர் பையன் அப்படின்ற அந்த இதே இருக்காது. ஸோ அவங்க 2 பேருமே எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணுறது, நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதில் சுபாஷும் அவங்க அப்பாவும் தான் நான் சொல்லுவேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஆல்ரெடி கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்காரு முதல்னு சொல்லிட்டு, அது வந்து டீசர் வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த யூடியூப்பில் இருக்க அந்த டீசரை பார்த்து தான் நான் அவர்கிட்ட போகணும். இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிகேவோட ஃப்ரெண்டுன்னு அப்புறம் தான் தெரியும். ஸோ எடிட்டர் அவங்க 2 பேருமே முதலோட எடிட்டர் அவர்.
அப்புறம் நாடு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ண ஃபீல்லே என்கிட்ட இல்லை. அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற இதில் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் அப்கமிங்காக ஒன்று வந்துட்டுருக்கேன். ஸோ நான் அப்படி வரும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே கொண்டு வராங்க. நான் ப்ரோ எனக்கு இது வேணும், இதை கொஞ்சம் அனுப்புங்க, இது எப்படி மாற்றுங்க, ஒரு சீக்வன்ஸே நான் மியூசிக்கை மாற்ற சொன்னேன். அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இதான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை மாற்றி எனக்கு போட்டு கொடுத்தாரு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், எடிட்டர் அண்டு மியூசிக் டைரக்டர். அப்புறம் நம்ம கலரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது கூட ரொம்ப பஞ்சாயத்து, என்னப்பா இன்னும் லேட்டாக வர, வாப்பா வேமா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா எப்போயுமே லாஸ்ட்டில் அவன் தான் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வருப்பா, என்ன பண்ண ரெடி ஆகிடுச்சா, இங்கே பரபரப்பாக இருக்குது அப்படின்ற இதில் அந்த பரபரப்புலையும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தேங்க்ஸ் ப்ரோ, டிஎன்எஸ். அப்புறம் நான் வந்து டேரக்டர் சிம்புதேவன் சார்கிட்ட போட் படத்தில் ஒர்க் பண்ணேன். அவரால் இப்போ வர முடியல இன்றைக்கி. அப்புறம் ரேணுகுண்டா டேரக்டர் பன்னீர்செல்வம் சார்கிட்ட ரேணுகுண்டா 2ல் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நந்தா பெரியசாமி அவர்கிட்ட திருமாணிக்கம் படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நான் ஒரு படம் உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அலெக்ஸ் சார் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் வந்துட்டு அவர் இல்லாமல் இங்கே நான் இல்லை தாண்டி. ஸோ வாய்ப்பு இது வந்து மீடியாவுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதாவது என்ன மாதிரி பல இயக்குனர்கள் படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராகவோ இன்னும் பல கோ டைரக்டர்ஸ் படம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடச்சி ஒரு லைஃப் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு நிறைய நல்ல படங்கள் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீடியா கொஞ்சம் நாங்கள் இப்போ ஒரு புது முயற்சி பண்ணுறோம், இது எல்லாருக்கும் ஒரு இப்படியும் இந்த வழியிலையும் படம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவாக தான். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. இது நம்ம யூடியூப்லலாம் போட போகிறது இல்லை, தனியாக ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் நம்ம போட்டு காட்டு இந்த படம் எப்படி இருக்குது, அதோட ஃபீச்சர் ஃபிலிம் கதையை சொல்லி தான் நம்ம ஓகே சொல்ல போகிறோம். ஸோ மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா வாய்ப்புகள் எப்பயும் அமையாது, நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த மீடியா மூலியமாக வாய்ப்பு கேட்குறேன். இது ஃபீச்சர் ஃபிலிமாக வர்றதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு மீடியா நண்பர்கள் முதல்ல வணக்கம். இங்கே வாழ்த்து வந்த கெஸ்ட்டு ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், சிவா சார், சுப்பிரமணி சிவா சார், மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்து வாழ்த்ததுக்கு. எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே டைரக்டர்ஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பேசணும், இந்த படத்தை பண்ணணுன்றது, அவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்குது. அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி டைரக்டர்ஸாக சுற்றுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த படம் இன்றைக்கி உசிரன்ற ஒரு படம் வந்து இது நான் கதை எழுதலாம், என்னென்னு நினைக்கலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோட பிரதர், என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார். அதே மாதிரி அவருக்கும் இந்த படத்துக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேமிலியிலேருந்து அவங்களோட சிஸ்டர் ஜலஜா அக்கா, நந்தகிஷோர் சார், யுவராஜ் பிரதர், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது சினிமானாலே யாரும் வந்து வீட்டில் விடுறது ரொம்ப கஷ்டம்தான். எப்போவுமே வந்து நல்லா படின்னு சொல்லுவாங்க, படிப்பு முடிச்ச உடனே ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 10th கிளாஸ் அப்படிலேருந்தே வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு டிகிரி வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். வீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கவனம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட நோக்கம் என்னவோ அதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அவன் நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சொத்தை என்னை படிக்க வச்சுட்டு என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. உனக்கு என்ன பண்ண தோணுமோ அப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் முதல்ல அவங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், சென்னையில் வந்து நிறைய பசங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வருவாங்க, வாய்ப்பு கிடைக்காம 1 வருஷம் 2 வருஷம் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க.
எனக்கு அந்த மாதிரி ஒரு நானும் வாய்ப்பாக சுற்றி இருந்தாலுமே என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டா அப்படி என்னை பார்த்துக்கிட்டு என்னை 12 வருஷமாக என்னை வந்து இந்த சென்னையில் நான் இருந்தது காரணம் எனக்கு சென்னைனாலே எங்கள் பெரியம்மா தான். அவங்க இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணி விட்டாலுமே ஆனால் என்னை வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா அப்பா விட அதிகமாக நான் நம்பின ஒரு ஆள் எங்கள் பெரியம்மா. அவங்களுக்கு நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸர்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணவர் இந்த உசிரை படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கே வந்து ஒரு 2011 அந்த டைமில் எடுத்திருக்கோம். அப்போவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போவும் படம் பண்ணலாம் சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். ஸோ இது தேங்க்யூ மோதி சார். அதே மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அப்புறம் வந்து ராமசஞ்சீவ் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவரும் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது வந்து ஜெயபிரகாஷ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சுட்டு சுற்ற மாட்டாங்க. ஒரு 5-6 கதை ஒரு 10 கதை வச்சு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் கூட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவர் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டீம் பற்றி பேச விரும்புகிறேன். முதல்ல வந்து அதை ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் தான் இந்த படம் ஆரம்பித்தது முதல் காரணம் அவர்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கதாநாயகன் வேணும். யாராக இருந்தாலும் முதல்ல ஹீரோ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு மாதிரியாக ஒரு ரான்ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்தே இவரோட கான்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்னேன், உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன், அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டிஜே ப்ரோ வந்து யாரோ சொன்னாங்க நார்மல் டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எங்களுக்குள்ள. பட் ஸ்பாட் வரும்போது நல்லா ஒரு டெடிகேஷனாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசார வந்து நடிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் ராசி மேடம், மந்த்ரா மேடம் இந்த தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து ரெஃபர் பண்ணார், மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னென்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 22 நாளில் நாங்கள் ஷூட் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இன்க்ளூடிங் சாங்ஸோடு சேர்த்து அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது. ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னேன் சார், அப்படி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சௌந்தர் பிரதர் ரொம்ப தேங்க்யூ.
மேக்கப்னா சசி என்ன அவர் இங்கே இல்லை நினைக்கிறேன், கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் எனக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தாங்க. அப்புறம் அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் பிரதர், தங்கதுரை பிரதர், இவங்க 2 பேரும் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி ட்ராவல் ஆரம்பிச்சது. 2 பேருமே ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்புட்ஸ் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தங்கதுரை பிரதர் அண்ட் ஆதித்யா கதிர் பிரதர். சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ என்னோட டீமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து என்னோட டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கூட அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சுரேஷ் பிரதர், தேவராஜ், ராஜவேல், அப்புறம் பவன், சங்கர் பிரதர் கோ டைரக்டர், அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாமே ஒரு பையன் டேரக்டர் ஆகணும், எதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணது வரைக்கும் தான் அது முடியும். பண்ணிட்டான்னா ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு நிறைய இந்த சினிமா அவங்க நினச்சிருந்தா கூட நான் சினிமா விட்டுருக்கலாம். பட் அவங்க எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பெரியம்மா இவங்கெல்லாம் எப்படி என்னை நம்பி விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க என்னை நம்பி விட்டாங்க. அதுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் தீபா. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, எங்கள் அக்காங்க, மாமாங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தாங்க. என்னோடய பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம், ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வந்து எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரசித்து சமைப்போம். அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகலைன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நாள் குப்பை தட்டிக்கு தான் போகும். அதே மாதிரி ஒரு படமும் அப்படி தான். படம் வந்து பார்வையாளரோட பார்வைக்கு போகலைன்னா அந்த படமும் அப்படி ஆகிடும். பட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூப்பிடுறாங்க, 3 வார்த்தை தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, மீடியா பீப்புள் எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறோம், புது டீமு, எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்த எல்லா ஒரு சீஃப் கெஸ்ட்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸு. நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துன்னு போயிடலாம் படம் ஆடியன்ஸ் கிட்டக்கு. கொஞ்சம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ டீம் பற்றி, ஃபேமிலி பற்றி, எல்லா பற்றியும் பேசணும், ஆனால் டைம் இல்லை. ஒரே ஒரு இதாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா இந்த படத்தை கொண்டுன்னு போகலாம். நல்லா படம் பண்ணியிருக்கிறோம். உங்கள் சப்போர்ட்டால் இது இன்னும் நல்லா வரணும்ன்ட்டு உங்களெல்லாம் வேண்டிக் கொண்டுக்கிறேன். தேங்க்யூ.